இது வந்து ரீசெண்டா இந்த மாண்டிலோகாஸ்டுக்கு FDA ஒரு பெரிய வாக்ஸ் வார்னிங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு செட்ரிசின் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாத்திரைகள்லாம் என்ன முக்கியமா பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நார்மல் மூக்கோட மியூகோசா அப்படின்னா இது அப்போ நீங்க மாத்திரைக்கு பதிலா இயற்கையான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். அலர்ஜி, ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு, மூக்குல இருந்து தண்ணீர் ஒழுதல், காலையில் எந்திரிச்சோன்னா தும்முறது போன்ற விஷயங்களுக்கு பொதுவாக டாக்டர்களால் பரிந்துரைக்கும் ஒரு மாத்திரை செட்ரிசின் அப்படிங்கிற மாத்திரையை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ செட்ரிசின், அதுக்கு அடுத்து கிளாஸ் லீவோசெட்ரிசின் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செட்ரிசின்க்கு உண்டான முக்கியமான பக்க விளைவான அதிகமான தூக்கம் வருதல், மனச்சோர்வு, இதை குறைக்கிறதுக்காக லீவோசெட்ரிசின் அறிமுகப்படுத்தப்பட்டது. கூடவே இப்போ மாண்டிலோகாஸ்ட் அப்படிங்கிறதும் அதிகமா உபயோகப்படுத்தப்படுது. மொத்தத்துல இந்த மாண்டிலோகாஸ்ட் லீவோசெட்ரிசின் காம்பினேஷன்ல மருந்துகள் இப்போ நிறைய பரிந்துரைக்கப்படுது. அதே சமயம் இந்த மாதிரி மருந்துகளை டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா எப்ப தேவையோ அப்பதான் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு உண்டான பக்க விளைவுகள் மிக மிக அதிகம். நம்மளா இந்த மாத்திரைகள் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல வாங்கி வச்சு பயன்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய தப்புங்க. முக்கியமான சைடு எஃபெக்ட் எல்லாருமே சொல்லுவோம், நம்ம இந்த மாத்திரையை கொடுக்கும் போதே சொல்லக்கூடியது, டிரைவிங் பண்றவங்களா இருந்தா, வண்டி ஓட்டுபவரா இருந்தா தயவு செஞ்சு இந்த மாத்திரையை பகல் நேரத்துல, அதாவது காலையில சாப்பிட்டு பகல் நேரத்துல அது மாத்திரையோட வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது டிரைவிங்கே பாதிக்கும். ஏன்னா நம்மளுக்கு தூக்கம், நம்ம கண்ணை அசத்தக்கூடிய அளவுக்கு தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு செட்ரிசின் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த செடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்தை குறைக்கும் வகையில அப்புறம் லீவோசெட்ரிசின் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா லீவோசெட்ரிசினுக்குமே இதே பிரச்சனை இருக்குது. தூக்கம் அதிகமான செடேஷன், தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு இது பகல் நேரத்துல டாக்டர் எப்ப தேவையோ அப்பதான் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. தெரியாம காலை நேரத்துல எல்லாம் சாப்பிடாதீங்க. இது எந்த மாத்திரையுமே இதுல இருக்கிறது சாப்பிடாதீங்க. இந்த மாத்திரைகள்லாம் என்ன முக்கியமா பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நார்மல் மூக்கோட மியூகோசா அப்படின்னா இது ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கமடைந்த மூக்கோட உள்பகுதி. இதனாலதான் இதை ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மூக்கோட உள்பகுதியிலிருந்து வெளியே வருது. இப்போ இது சுரந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த நீர் இல்ல சளி, இது சுரந்துகிட்டே இருக்கு, மூக்குல உழுதுகிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு காரணமான முக்கியமான கெமிக்கல் ஹார்மோனல் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல ஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மள மேலும் 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 அந்த நீர் சுரப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு, விடாம ஒழுதுகிட்டே இருக்கு, என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகாம இருக்குன்னு சொல்றது. அந்த ஹிஸ்டமினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த மாத்திரைகள் இருக்கு. இந்த செட்ரிசின் வகை மாத்திரைகள் ஹிஸ்டமின் சுரப்பையே கட்டுப்படுத்தும். மாண்டிலோகாஸ்ட் வகை மாத்திரைகள் மாஸ்டர் செல் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவோம். அது நேரடியா இல்லாம இன்டைரக்டா இதே விஷயத்தை தான் செய்யும். ஆக இது இரண்டுமே அந்த ஹிஸ்டமினை கட்டுப்படுத்துது. செட்ரிசின் வகை மாத்திரைகள் இதே காரணத்தினாலதான் உடம்பில் அரிப்பு உண்டாகுதல், வேற ஏதாவது அலர்ஜி வருது பாத்தீங்களா, இந்த அலர்ஜி பிரச்சனைகள்லயும் ஒத்துக்காத விஷயம் ஏதாவது வீக்கத்தை உண்டாக்குது, எல்லா விதமான அலர்ஜிகள்லயும் செட்ரிசின் கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் அந்த ஹிஸ்டமின் சுரப்பை கட்டுப்படுத்துறது தான். செட்ரிசினுக்கு உண்டான மற்ற காமனான சைடு எஃபெக்ட் ரொம்ப சோர்வா உணர்த்தல், தூக்கமும் சோர்வும் சேர்ந்துதான் வரும். ரொம்ப சோர்வா, நம்மளோட மன ஒரு சுறுசுறுப்பாவே இயங்காது, ரொம்ப சோர்வா இருப்போம். மன சோர்வு சில பேருக்கு, ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடும்போது பெரிய டிப்ரெஷன் உண்டாகும். இது செட்ரிசின் மட்டும் இல்ல, லீவோசெட்ரிசின், மாண்டிலோகாஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இது ரீசெண்டா இந்த மாண்டிலோகாஸ்டுக்கு FDA ஒரு பெரிய வாக்ஸ் வார்னிங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கு நிறைய வருது அப்படிங்கிறது. மனநலம் சார்ந்த பிரச்சனைனா மெயினா தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்ளுதல் போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகுற அளவுக்கு ரொம்ப அதிகமான தீவிர மனநலம் சார்ந்த பக்க விளைவுகள் நிறைய பேருக்கு வரதா ரிப்போர்ட் பண்ணப்படுறதுனால இந்த வார்னிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு FDA சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமளா தேவையில்லாம டெய்லி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான் இந்த முக்கியமான விஷயத்த. அப்புறம் செட்ரிசின் சாப்பிடும்போது இந்த வாய் வறண்டு போதல், எல்லா இடத்துலயுமே நீர் சுரப்பு அதை குறைக்கிறதுனால ட்ரை மவுத்தா இருக்கும், வாய் வறண்டு போன மாதிரி இருக்கும். ஏன்னா செட்ரிசின் யூஸ் பண்ணும்போது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முன்னாடியே சொல்லிடணும். அதாவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஏற்கனவே உடம்பில் வேற
எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உங்க டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க. சில சமயம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இப்போ யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கு, சிறுநீர் கழித்தல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எல்லாம் உங்க டாக்டர் அதை டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, இல்ல தேவைன்னா தான் யூஸ் பண்ணுவார். இன்னொரு விஷயம், செட்டிசின் சாப்பிடும்போது ஆல்கஹால் மது சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏற்கனவே இது டிப்ரெஷன், மனச்சோர்வை காஸ் பண்ணும், தூக்கத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்கேன். கூடவே ஆல்கஹால் சேர்த்துச்சுன்னா ஆல்கஹாலும் நம்ம மனநலன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், டிப்ரெசன்ட், நம்ம மனசோர்வை உண்டாக்கக்கூடியது. டிப்ரெஷன் பிளஸ் டிப்ரெஷன் அது ரொம்ப டேஞ்சர். இன்னொன்று செட்ரிசின் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா செட்ரிசினுக்கே பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுனால அதை சாப்பிடும்போது உடம்பெல்லாம் வீக்கம், அனஃபிலாக்சிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டோன்னா அரிப்பு, வீக்கம் இதெல்லாம் உண்டாகுதுனால இந்த மாத்திரையை டோட்டலா ஒத்துக்கலன்னு அர்த்தம். அது எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லிவோசிட்ரிசின் ஒரு வயதுக்கும் உள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ட்ரக் கிடையாது. ஆக்சுவலா ஈவன் பாலூட்டும் தாய்மார்கள் கூட அவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்றாங்க அப்படின்னா பாலூட்டக்கூடாது, தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வார்னிங் இருக்கு. அட்லீஸ்ட் 6 மாதங்களுக்கு பின்னாடி தான் குழந்தைகளுக்கே வந்து அந்த டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கே உபயோகப்படுத்தக்கூடியது 6 மாதத்துக்கு பின்னாடி தான். அதுலயும் மாண்டிலோகாஸ்ட் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 12 வயசுக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணப்படுது. மாண்டிலோகாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இருமல், காஃப் அப்படிங்கிறது தான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்ட அதிகமா இருக்கக்கூடிய சிம்டமா பார்க்கப்பட்டது. ஆனா போக போக நிறைய சிம்டம்ஸ், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது நீண்ட காலத்துக்கு இதை பயன்படுத்தும் போது தெரிஞ்சிருக்கு. மொத்தத்துல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கிளாஸ்ல செட்ரிசின், மாண்டிலோகாஸ்ட், லிவோசிட்ரிசின் இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரச்சனைகள் நிறைய இருக்கு, மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிப்ரெஷன் உண்டாக்குது, தூக்கத்தை உண்டாக்குது. இந்த மாத்திரைகள் சாப்பிடும்போது ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட எப்ப தேவையோ அப்ப மட்டும் பயன்படுத்துங்க. இதை தவிர நிறைய சைடு எஃபெக்ட் வந்து ரேரா அரிதா வரும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச அளவு இரவு நேரத்துல மட்டும் பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரைகளுக்கு போறதுக்கு முன்னாடி அலர்ஜி தொந்தரவுகள் வருது அப்படின்னா, அதுவும் மார்னிங் அலர்ஜி, காலை நேர அலர்ஜி எல்லாம் வருது, சும்மா சாதாரண தும்மல் வருது அதுக்கப்புறம் சரியா போகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மாத்திரையை பயன்படுத்தாதீங்க. இந்த சிம்டம்ஸ் வரும்போது டக்குன்னு நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வாங்க, ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. அந்த வெளிக்காற்றுல நீங்க சாதாரணமா நடந்து போயிட்டு வரும்போது இயற்கையிலேயே அந்த ஹிஸ்டமினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். இல்ல வீட்டுக்குள்ளாரையே ஒரு ட்ரெட்மில் இருக்கு, ஏதாவது எக்ஸசைஸ் மிஷின் இருக்கு அப்படின்னா ஓடுங்க. இது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ், ஒரு சின்ன ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ரன்னிங்கோ ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா இது இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகுது. பெரும்பாலும் உங்களுக்கு 90% மக்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். எப்ப இது உபயோகப்படுத்தப்படுதுன்னா சளி தொந்தரவுகள், அதாவது ஒரு வைரஸ் கிருமி உள்ள பூந்துக்கிட்டு அதனால கண்ட்ரோல் இல்லாம சம்டைம்ஸ் நீர் ஒழுதுகிட்டே இருக்கு இல்லையா, அப்போ அதை டெம்பரரியா நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உபயோகப்படுத்தப்படுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையில நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய, காலை நேர தும்மலை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா அப்போ வந்து நீங்க மாத்திரைக்கு பதிலா இயற்கையான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பாருங்க. வாக்கிங், நடைப்பயிற்சி ரெகுலரா பண்ணுங்க. இதை பண்ணீங்கனாலே இந்த மாத்திரைகளுக்கான தேவை இருக்காது. இதுவும் இந்த வீடியோட முக்கியமான மெசேஜ். இதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சர்க்கரை நோய்க்கு மாத்திரைகள், மருந்துகள் சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாக்கிங், நடைப்பயிற்சி, நல்ல உணவு முறை மூலமாக நம்ம சர்க்கரை அளவில் குறைக்கலாம் அப்படின்னு பல வாட்டி சொல்லியிருக்கிறோம். அப்படி வாக்கிங், நடைப்பயிற்சி போகிறது அப்படிங்கிறது சாப்பிட்ட உடனே போனால் நல்லதா இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை பார்க்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.